இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், a minute prayer can change your life. ஒரு நிமிட ஜெபமானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். உவாசத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்தினுடைய வல்லமையை பற்றி நீ பார்க்க போகிறோம். We are in fasting and we are praying, but today we are going to see the power of prayer. ஓகே, எத்தனை மணி? 12 மணியா? 12. ஓகே, ட்ரை பண்ணி முடிப்போம். இன்னைக்கு பிள்ளைகளை நான் இருக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிள்ளைகளெல்லாம் கவனமா செய்தி கேளுங்க, கவனமா நோட்ஸ் எடுங்க. வெல்டன் சாமந்தி அண்ட் மல்கி இவானா, வெல்டன். பிள்ளைகள் பாருங்க, ஸ்கூல்ல இருந்து எழுதுறமா எழுதுது. நோட் புக் கொண்டு வந்தாங்க, கையை தூக்கி காட்டுங்க. நோட் புக் நல்லா தூங்க. See? 3 children. கரங்களை தட்டுவோம் பிள்ளைகளுக்கு. நல்லா தட்டுங்க, காணாது இது. நல்லா தட்டணும், காணாது. எஸ், வெல் டன் சில்ட்ரன், வெரி குட். தொடர்ந்து கொண்டு வாங்க. ஓகே, ஏ சர்ச் இஸ் லைக் a ஸ்கூல். சபையானது ஒரு பாடசாலை போல. ஆமென். டிசிப்ளின் சொல்லி கொடுக்குற இடம் தான் சபை. The place where we teach discipline. Right. A minute prayer can change your life. ஒரு நிமிட ஜெபமானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். பக்கத்தில் தட்டி கேளுங்க, ஜெபிக்கிறீங்களா? Turn to the person next to you and ask, are you praying? ஜெபிக்கிறீங்களா? Are you praying? Good. இந்த ஆராதனைக்கும் படித்த பாடல்களுக்கும் செய்திக்கும் மிகவும் சம்பந்தம் இருக்கு. There's much connection between the worship and the message. நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வோம் 1 நாளாகமம் Let's turn to the book of Chronicles, 4வது அதிகாரம் chapter 4. 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். First Chronicles. First Chronicles chapter 4 verses 9 and 10. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷில் வாசிப்போம், அது பிறகு தமிழில் வாசிப்போம். Jabez was more honorable than his brothers, and his mother called his name Jabez, saying, because I bore him in pain. Jabez called upon the God of Israel, saying, oh, that you would bless me and enlarge my border, and that your hand might be with me, and that you would keep me from harm, so that it might not bring me pain. And God granted what he asked. ஆமென். ரைட், இப்போ தமிழில் வாசிப்போம். தமிழில் வாசிக்க எவ்வளோ டைம் செட் பண்ணுங்க. ஓகே, எவ்வளோ நேரத்தில் இந்த வசனம் முடியுதுன்னு பார்ப்போம். அந்த ப்ரேயர் தொடங்கக்குள்ள டைமை செட் பண்ணுங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இப்போ டைம் செட் பண்ணுங்க. ஓகே, டைமரா. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். How many minutes, Dinesh? How many minutes? 9? Yeah. Altogether 15-second prayer did change life of Jabez. ஒரு நிமிஷம் கூட இல்லை. Not even a minute. A minute prayer can change your life. ஒரு நிமிட ஜெபமானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. Father, we thank you for this day. எங்களுக்கு உதவி செய்யுங்க, Please help us. எங்களோட பேசுங்க. Please speak to us, God.
எங்களுடைய சபை பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. Help our church. பேசுங்கப்பா. Speak to them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name. ஆமென். இந்த நாட்களில் நீங்கள் ஜெபத்தின் மேல நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, Nowadays, if you don't have faith in prayer, என்ன ஜெபிக்கொண்டு நடக்குதில்லையே என்று சொல்லி ஒரு மனம் அடிவாகி இருப்பீங்கன்னு சொன்னா, if you're discouraged, thinking, I'm praying, but there's nothing happening, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். today God will help you. இந்த 2 வசனங்களிலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். From these 2 verses, I want to share some things with you. எதுவரைக்கும் ஆவியானவர் வழி நடத்துகிறாரோ, எதுவரைக்கும் ஆண்டவர் நிலவு பண்றாரோ, நான் அதையெல்லாம் உங்களோட பேச இருக்கிறேன். Until whichever point the Holy Spirit is leading us, we'll go to that extent. Okay. இந்த ஜாபேஸ் வேதாகமத்திலே 3 தடவைகள் மாத்திரம் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In the Bible, there's only 3 times Jabez's name is mentioned. ஜாபேஸ் என்னுடைய அப்பாவினுடைய பெயர் இதில் குறிப்பிடப்படவில்லை. Father's name is not mentioned here. அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் அவ்வளவு பெரிதாக வேதத்தில் குறிப்பிடப்படல. Not much of his history is mentioned in the Bible. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாபேசை தன்னுடைய தாய் பெற்ற பொழுது வருத்தத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டு இருக்கிறார். But the mother of Jabez bore him. She named him Jabez because she bore him in pain. துக்கத்தோடு, தமிழ்ல துக்கத்தோடு என்று சொல்லி இருக்கிறது, இங்கிலீஷ்ல பெயின். சில ரிசர்ச்சர் சொல்லுகிறார்கள், ஒரு டெலிவரி டைம், அந்த மகனை பெற்றெடுக்கிற நேரம், அந்த லேபர் டைம் வந்து மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பெயினோடு அந்த மகனை அவ பெற்றெடுத்திருக்கிறார். The researchers say maybe during the delivery time she had gone through extreme pain. எல்லா லேபர் டைம், எல்லா பிரெக்னன்சியும் பெயினோட தான் இருக்கும், அது இயற்கை. All pregnancy labor time comes with pain, that's normal. ஆனால் ஜாபேசினுடைய அம்மாவுக்கு அதையும் தாண்டி மறக்க முடியாத, அவருடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு மிகவும் கசப்பான ஒரு அனுபவத்தோடு வேதனையோடு இந்த மகனை பெற்றபடினாலே ஜாபேஸ் என்று பெயரிடுகிறார். But the mother of Jabez bore him, but she had an unforgettable pain, a bitterness, that she named him that. ஜாபேஸ் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் வலி. Meaning of Jabez is pain. ஒரு பிள்ளைக்கு வலி என்று பெயர் வச்சிருக்கிறாங்க அம்மா. They've named a child pain. தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறது கவனமாக பெயர் வைக்க வேண்டும். When the parents name the children, you have to be careful. இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற பொழுது ஒரு காரணத்தை தான் பெயராக வைப்பார்கள். People of Israel, when they name their children, the name has a reason, there's a meaning. அந்த நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நடந்த ஒரு விஷயத்துக்கான காரணத்தை பெயராக வைப்பார்கள். So an incident that happened during that time, they named the child with that. அல்லது எதிர்காலத்திலே இந்த பிள்ளை எப்படி இருக்க போகும், அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக பெயரை வைப்பார்கள். And some names are prophetic names, so seeing the future, they name the child. பைபிளில் இருக்கிற பெயரெல்லாம் அப்படி தான் இருக்கிறது. So all biblical names are like that. இப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்க பேர் உங்களுக்கு தெரியும். You know the names of our children. ஃபர்ஸ்ட் நாங்கள் மிகாயா ஆண்டு பெயர் வச்சோம். Firstly, we named Micaiah. நாங்கள் ஒரு ட்ரெண்டிங்காக ஸ்டைலான பேர் வைக்கணும்னு பிள்ளைக்கு பேர் வைக்கல. We did not name our child a trendy, stylish name. இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்திலையும் விட ஓல்டஸ்ட் ஆன நேம் மிகாயா தான். One of the oldest names is Micaiah. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், The meaning of that, God, who is like God, who is like Yahweh. Yahweh போல யாருண்டு? ஆண்டவரை போல யாருண்டு? Who is like God? மிகாயா மிகாயான்னு கூப்பிடக்குள்ள எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவாங்க. Everyone, when they say the name Micaiah, they worship in God.
அறிந்தோ அறியாமலோ ஹிந்து முஸ்லீம் ஏத்தியஸ்ட் எல்லாருமே மிகாயான்னு கூப்பிடும்போது ஹூ இஸ் லைக் யாவே, ஹூ இஸ் லைக் ஜீசஸ் என்று கும்பிடுவாங்க. When everyone calls her name, whether Hindu, Muslims, atheists, they're just worshiping God. ஒபதியான்னு பேர் வச்சோம் மகனுக்கு. We have called our son Obadiah. ஒபதியான்னு சொன்னால் servant of God. கர்த்தருடைய வேலைக்காரன். ஆண்டவர் ஊழியம் செய்வான். Is a man to work for God. It will happen. அது நடக்கும். It will happen. அது நடக்கும். மல்கியான்னு பேர் வச்சோம். We have named Malkiah. Yahweh is my king. யாவே என்னுடைய ராஜா. King, true king is justice and merciful. உண்மையான ராஜா, அவர் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர். மல்கிற வாழ்க்கையில் அது பலிக்கும். And in the life of Malki, this will come to pass. மல்கியா என்கிற புத்தகம் பைபிள்ல இருக்கு. We have the book of Malachi in the Bible. அது பைபிள்ல இருக்கு. ஒரு ஆண் தீர்க்கதரிசியுடைய பெயர். It was the name of a male prophet. எல்லாருக்கும் ஒரே குழப்பம், என்ன மல்கியா ஆம்பளோட பேரை வச்சிருக்கீங்க? Everyone is confused saying, why have you named her a male's name? மல்கியா ஆம்பளை பேரில் இஸ் a காரணம், இஸ் a reason. Malkiah, the name is not a male or female, but it's a name with a reason. நீங்க யாருக்குமே அந்த பேரை வைக்கலாம். You can name anyone with this name. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பலிக்கும். And it will come to pass, fulfill in the life of our children. ஸோ ஃபியூச்சரில் மேரி பண்ணி பிள்ளைகள் பிறக்க போறீங்க, இன்றைக்கு பாச சொல்கிறத மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. Those of you going to get married in the future, have children, have this in your mind. Even if you want to name for something, your business or anything, your ministry, ஏதாவது ஃபியூச்சரில் செய்ய போறீங்கன்னா நல்லா திங்க் பண்ணி பேரை வைங்க. If you're going to name anything, whether business, ministry, whatever it may be, think carefully about the name. எலோஹிம் ஃபோஸ்கா சர்ச் ஏன் பேரை வச்சோம்? எலோஹிம் ஏன் பேரை வச்சோம்? Why did we name our church Elohim? பைபிள்லேயே முதலாவது எழுதப்பட்டது எலோஹிம் தான். The very first name that's written in the Bible, that's Elohim. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று தமிழ்ல இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஹீப்ரூல எலோஹிம் created heaven and earth. Very first verse in the Bible, it says God created heaven and earth. Elohim created heaven and earth. ஆண்டவர் நேம் வெளியில வரணும். God's name has to come out. ஓகே, அதனால தான் எலோஹிம் என்று பேரை வச்சோம். This is why we've named Elohim. எங்களுடைய மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் பேரை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. All of our ministries, they have a name. ஸோ பேர் வைக்கிற பொழுது கவனமாக பேர் வையுங்கள். So when you name something, be careful with that. ஆமென். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், யாபேசினுடைய அப்பாவினுடைய பெயர் கூறப்படல இந்த இடத்துல. Here the father of Jabez is not mentioned. பிள்ளைகள் எல்லாரும் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணணும். Here you have to pay your attention, children. ஒரு விஷயத்தை நான் தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I'm going to tell you something prophetically. ஜாபேசினுடைய அப்பாவினுடைய பேர் இந்த இடத்துல குறிப்பிடப்படல. Father of Jabez is not mentioned here. Jabez was fatherless child. தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை அவர். அப்பா ஏழியா இறந்திருக்கலாம், அல்லது அப்பாவை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடப்படல வேதம். Maybe the father had passed away earlier, but the Bible does not mention the father here. இன்றைக்கு பாடின பாடல்களை பார்ப்பீங்கன்னு சொன்னா அப்பா அப்பா உங்களுக்கு தான். The songs that we sang today, it's about the father. அப்பா, இயேசப்பா. Abba, he's our ஆமென். Jesus. தெளிவா கேளுங்க அருமையான தேவஜனமே. இன்றைக்கு அநேகம் பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் வாழுகிறார்கள். Many children are without a father. Physically, biologically fathers உங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த அப்பாவினுடைய அந்த உறவை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்காமல் வாழுகிறீர்கள். Even though you have
fathers physically and biological fathers, but you have not experienced that relationship. சில பேருடைய அப்பா இறந்து போயிருக்கலாம். Maybe some of your fathers have passed away. சில பேருக்கு அப்பா இருந்தும் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். Maybe some of you have your fathers but they're not with you. சில பேர் அப்பாவோடு வாழ்ந்தும் அப்பாவினுடைய அந்த உறவு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். Even if you are living with the father but you don't have that relationship. So many young children are living as a fatherless. அதிகமான பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் வாழுகிறார்கள். தகப்பனுடைய அன்பு இல்லாமல் अनेகம் பிள்ளைகள் வாழுகிறார்கள். Many children are without the love of the father. தகப்பனுடைய பாசம் இல்லாமல் अनेகம் பிள்ளைகள் வாழுகிறார்கள். They are without the affection of the father. தகப்பனுடைய அரவணைப்பு இல்லாமல் अनेகம் பேர் வாழுகிறார்கள். Without that embracing of the father. अनेகம் பிள்ளைகளுடைய கையை தகப்பன் பிடித்து நடக்கவில்லை. Many children's hands were not held and walked with the father. अनेகம் பிள்ளைகளை தகப்பன் தோளிலே தட்டி கொடுத்து வளர்க்கவில்லை. Many children were not tapped on the shoulders by the father and encouraged. நம்முடைய சபையில் இருக்கலாம் அல்லது கேட்கிற பிள்ளைகள் யாராவது உலகத்தில் இருக்கலாம். Maybe not in our church or those of us who are hearing online. You are living like a fatherless children. தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைகளை போல நாங்க வாழுகிறோம். I can tell you the good news today. இன்றைய நாளில் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லலாம். There is a father who care about you. உங்களை கேர் பண்ற அரவணைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். There is a father who can love you unconditionally. எல்லை இல்லாமல் வரையறையற்ற அன்போடு உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. Jabez was fatherless child. யாபேஸ் ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளை. அப்பா அம்மாருக்கு இந்த இடத்துல இருக்கிற அப்பா அம்மாருக்கு நான் சொல்றேன். I say this to the fathers here. You got married, you got your children. Be a proper father to your children. நீங்க திருமணமாகி பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு ஒழுங்கான தகப்பனாய் நீங்கள் இருக்க வேண்டும். You don't need to be a perfect father. ஒரு பரிபூர்ணமான ஒரு தகப்பனாய் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But be there for your children when they need you. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் அவர்களுக்காக இருக்க வேண்டும். Children need father's love. பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய அன்பு தேவை. Love your children with your whole heart. முழு இதயத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை நேசியுங்கள். We need fathers. தகப்பன்மார் எங்களுக்கு தேவை. We need fathers. எங்களுக்கு தகப்பன்மார் தேவை. Fathers, think about you today, about your life. தகப்பன்மார் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் யோசிப்போம். ஒழுங்கான அப்பாவா இருக்கணும். Be a good father. We don't anymore fatherless children. தகப்பன்கள் இல்லாத பிள்ளைகள் எங்களுக்கு இனி வேண்டாம். If you can, if God allow you, adopt children. There's so many children now fatherless. அதிகமான பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு முடியுமானால் பிள்ளைகளை அடாப்ட் பண்ணுங்கள். நீ தீர்மானம் பண்ணுங்க அப்பா அம்மா ஆண்கள் young children young men when you get married commit yourself to be a true father to your children. வாலிப பிள்ளைகள் நீங்கள் தகப்பன்மாராய் வரும் பொழுது ஒரு சரியான தகப்பனாய் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுங்க. பிள்ளையை பெத்திட்டு இடையில விட்டுட்டு போக முடியாது. You can't bring up a child and leave it halfway and go. Of course life is challenging, so many problems, struggles. You can't run away from your family. No. கட்டாயமாக வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. ஆனாலும் நீங்கள் இடைவழியில் அவர்களை விட்டு நீங்கள் போக முடியாது. Fathers are very important in children's life. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பன்மார் மிகவும் முக்கியமாக இருக்கிறீர்கள். அநேகம் பிள்ளைகளுக்கு அப்பாவை இருக்கணும் தான் ஊழியத்துக்கே வந்திருக்கிறான்.
come into ministry because I want to be a father to many children. உங்களை இமோஷன் ஆக்கி உங்களை ஏதோ ஒன்று அப்செட் ஆக விரும்பலை. அது என்னுடைய நோக்கம் இல்லை. I'm not trying to bring you emotionally upset. That's not the aim. அப்பா இல்லாத வாழ்க்கையினுடைய வலி எனக்கு தெரியும். I know the pain of not having a father. வாழ்க்கையில் நான் அப்பாவை பார்க்கல. I've never seen a father in my life. எனக்கு எல்லாமே அம்மா தான். எனக்கு அம்மா தான் அம்மா, அப்பா தான் அம்மா, அம்மா தான் அப்பா. அம்மா மாத்திரம் இருப்பீங்கன்னு சொன்ன ஃபேமிலியில் be a true mother, proper mother for your children. பிள்ளைகளை பெறுவதோடு உங்களுடைய வாழ்க்கை முடிவதில்லை. விளங்குதா? பிள்ளைகளை பெத்து வளர்த்து பராமரித்து அவர்கள் ஒரு சரியான நிலைமைக்கு வரும் வரைக்கும் அம்மாமார் அப்பாமார் பிள்ளைகளோட கூட நிற்க வேண்டும். Be a good mother. Young ladies, when you get married, when you have children, be a good mother. Don't get married to satisfy your fleshly pleasure. You get married to have children, then brought up the healthiest children to the society. ஆண்டவர் விசாரிப்பார். ஆண்டவர் விசாரிப்பார். God will check on you. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு உங்களுடைய பிள்ளைகள். Children are your responsibility. ஆண்டவர் கேட்பார். God will ask. எப்ப கேட்பார், எங்க கேட்பார் எனக்கு தெரியாது. ஆண்டவர் கேட்பார். God will ask of you, and I don't know what He's going to ask or when He's going to ask. Be a proper mother, be a proper father. ஒழுங்கான தகப்பனாய் ஒழுங்கான தாயாய் நாங்கள் இருக்க வேண்டும். There is no joke about it. There is no joke about it. இது ஒரு ஜோக் அல்ல. Jabez was fatherless child. ஜாபேஸ் ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளை. His mother named him as pain. அவனுடைய தாய் பெயின், ஒரு வேதனை என்று அவனுக்கு பெயர் வைத்தார். Whole identity changed. அவருடைய முழு அடையாளமே மாறிவிட்டது. யாபேஸ்னுடைய அடையாளமே மாறிச்சு. His whole identity had changed. பிள்ளைகள் கவனிங்க, சின்ன பிள்ளைகள் கவனிங்க, ஓபி கவனிங்க. இன்றைக்கு நிறைய பேருடைய அடையாளத்தை மாற்ற அநேகம் பேர் யோசிக்கிறார்கள். Many are trying to change others' identities. மூன்றாவது விஷயம் நான் இந்த இடத்துல பிரஸ் பண்ற விஷயம் உங்களுடைய அடையாளம். The third thing is your identity. Who are you? நீங்கள் யார்? ஜாபேஸால பொறுத்துக்கொள்ள முடியல. Jabez could not bear it. எல்லாரும் ஜாபேஸ் ஜாபேஸ் என்று கூப்பிடுகிற பொழுது பெயின், வலி வலி என்று கூப்பிடுகிறார்கள். Every time people called out his name, they calling pain. யோசிச்சு பாருங்க, உங்களை பார்த்து உங்களோட பிள்ளைகளை பார்த்து நீ வலி நீ வலி நீ ஒரு பிரச்சனை நீ ஒரு கஷ்டம் என்று கூப்பிட எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு? Can you imagine this? If someone's calling you or your children pain or trouble, you're this, how will they be? Imagine own mother named him as a pain. சொந்த தாய் தன்னுடைய பிள்ளையை வேதனை என்று பெயரிடுகிறார். சொந்த தாயை பிள்ளையை பார்த்து நீ வலி 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 என்று சொன்னா எப்படி இருக்கும்? How do you feel
when the own mother calls the child pain. இன்னைக்கு நம்முடைய பிள்ளையை பார்த்து நாங்க நீ ஒரு வலி, நீ கஷ்டம், நீ தரித்திரம், நீ சரி வர மாட்ட, நீ ஒழுங்கில்லான்னு சொல்ல சொல்ல எப்படி ஒரு பிள்ளையினுடைய வலி இருக்கும்? Can you imagine if you call your own child a pain, a trouble, useless? How will they feel? நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். You have to give account to every word that you speak. Of course, sometimes children are disobedient. சில வேளைகளில் பிள்ளைகள் குழப்படிதான். At times, our children are mischievous. Sometimes பிள்ளைகள் misbehave பண்ணுவார்கள் தான். They do misbehave at times. அதற்காக பிள்ளையை நாங்கள் இவன் குழப்படி, இவன் மொக்கன், இவன் தரித்திரன் சொல்லி நேம் பண்ண கூடாது. We cannot name our children like they stupid or idiots or like that. ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் கணக்கு கொடுக்கணும். You have to give account of every single word. சில வேளை நீங்கள் கோபத்துல சொல்லலாம். Maybe at times you out of anger. 1-2 times. Maybe 1 or 2 times. But intentionally, purposefully ஒரு பிள்ளையை பார்த்து நீ எப்பவுமே நீ சரி வர மாட்டா, உருப்பட மாட்டா, நீ தரித்திரம், நீ கட்டவள், நீ அப்படி, நீ இப்படி என்று சொல்லுகிற பொழுது ஒரு பிள்ளையினுடைய வேதனை எப்படி இருக்கும்? But if you are speaking these words intentionally, telling the child they're worthless, they're useless, they're a pain, can you imagine the pain that the child would go through? ஒரு பிள்ளையினுடைய அடையாளத்தை நீங்க மாத்துறீங்க. You're changing the identity of that child. ஆண்டவர் ஒரு ஒரிஜினலான ஒரு தெய்வீக திட்டத்தோட ஒரு பிள்ளை இந்த பூமியை கொண்டு வரார். God brings children with a purpose and their own identity. நீங்களும் நானும் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அடையாளத்தை மாற்ற முடியாது. But you and me, we cannot change their original identity. You don't have any rights to change your child identity. உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை எங்கள் பிள்ளைகளுடைய அந்த அடையாளத்தை மாற்றுவதற்கு. ஆண்டவர் கணக்கு கேட்பார். God will ask account of you. சிலவள் இந்த பிள்ளை வந்து வீக்கான பிள்ளையா இருக்கலாம். Maybe my child is a weak child. இந்த பிள்ளை வந்து படிக்க முடியாத பிள்ளையா இருக்கலாம். Maybe not able to study. இந்த பிள்ளை சிலவள் டிசேபிள் ஆன பிள்ளையா இருக்கலாம். Maybe my child is a disabled child. I can't name him, I can't change his identity because of his problems or his disability. இந்த பிள்ளைகளுடைய இயலாமையை வைத்து அவர்களுடைய வீக்னஸை வைத்து நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய அடையாளத்தை நாங்கள் மாற்ற முடியாது. ஆண்டவர் கணக்கு கேட்பார். God will ask account. Of course நான் உங்களை பயமுறுத்துறேன் தான். Of course I'm scaring you. இன்றைக்கு திங்க் பண்ணுங்க பேரண்ட்ஸ். Parents, you need to think. யாபேஸ் ஒரு எட்ஜுக்கு தள்ளி இருக்குது. ஆண்டவர் நோக்கி கதறுகிற அளவுக்கு அவனுடைய பேர் யாபேஸ், பெயின் பெயின் என்று சொன்னது. That name pain has pushed him to the edge to cry out to the Lord. Even though if your parents, you don't have any rights to change your child identity. நீங்கள் பெற்றோராய் இருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய அடையாளத்தை மாற்ற எந்த ரைட்ஸுமே உங்களுக்கு இல்லை. You need to help your children to become the identity what God calls him to be. தேவன் அவர்கள் மேலே வைத்த அந்த அடையாளத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன நோக்கத்துக்கு ஒரு பிள்ளைய இந்த உலகத்துல கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் உதவி செய்ய வேண்டும். Every parent must try to bring or help to bring that identity which God has placed over their lives. Do you know how many parents are breaking children's life nowadays? இந்த நாட்களிலே எத்தனையோ பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உடைக்கிறார்கள். How many fathers are destroying children's life? எத்தனையோ தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உடைக்கிறார்கள். How many mothers are destroying children's life? எத்தனையோ தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை டிஸ்ட்ராய் We பண்றாங்க. can't tolerate it in this church. இந்த சபையில அதை நாங்கள் டாலரேட் பண்ண முடியாது. You need to support your children to become what God them to be. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை கொடுக்க வேண்டும். தேவன் அவர்கள் மேலே வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவது. யாவே செபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அந்த ஜெபத்தை நான் பிறகு சொல்றேன். Jabez prays saying, God help me. Dear parents, வேற செய்தி எதிர்பார்ப்பீங்கன்னா ஐம் சாரின்னு சொல்ல மாட்டேன்.
I'm not going to say sorry. No. This is word of God. If you're expecting another message, I can't say this. This is going to be get tougher and tougher. இது மிகவும் கடினமாகத்தான் போகிறது. ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும். The children that God has trusted with you, you need to bring them up ஒரு correctly. பிள்ளையா இருக்கலாம், 2 பிள்ளையா இருக்கலாம், 3 பிள்ளை, 5 பிள்ளை, 10 பிள்ளையா இருக்கலாம், ஒழுங்கா வளர்க்கணும். Whether it's 1, 2, 5, 10, you need to bring them up carefully. It's your responsibility. அது உங்களுடைய கடமை. ஆண்டவர் உங்கள்ட்ட தான் கேட்பார். God will ask you. ஜாபேஸ் பெயின் என்று பேர் வச்சார், அடையாளத்தை மாத்தினாங்க. Mother has named Jabez pain, changed his identity. own பேரண்ட்ஸா இருக்கலாம் அல்லது சுற்றி இருக்கிறவர்களா இருக்கலாம். Whether it's own parents or the people around. Children நல்லா கேளுங்க. Children நல்லா கேளுங்க. Young children, Please listen to me carefully. There is always people will come in your life to destroy your identity. உங்களுடைய வாழ்க்கையில மக்கள் வந்து உங்களுடைய அடையாளத்தை டிஸ்ட்ராய் பண்ண முயற்சி செய்வார்கள். Whether your parents or friends or your relatives, there are people to hunting to destroy your identity. உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், அவர்கள் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை முற்றிலும் இல்லாம பண்ண முயற்சி செய்வார்கள். By verbally or physically or sexually or mentally, there are people to abuse you and destroy your identity. Verbally or physically எல்லா விதத்திலும் உங்களை அபியூஸ் பண்ணி உங்களுடைய ஐடென்டிட்டி இல்லாம பண்ண முயற்சி செய்வார்கள். I'm telling you today the good news. Don't allow people in your life to destroy your identity. இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்ற நபர்களை உங்களுடைய அடையாளத்தை மாற்ற இடம் கொடுக்க வேண்டாம். In God, know who you are. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. நீங்கள் ஆண்டவருக்குள்ள யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. Know who you are in God. Young children, know who you are in God. தேவனுக்குள்ளே நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்க. Don't allow other people in your life to destroy your life. உங்களுடைய வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணுவதற்கு மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Don't allow other people, your friends, relatives to destroy your identity. உங்களுடைய அடையாளத்தை டிஸ்ட்ராய் பண்ணுவதற்கு உங்களுடைய குடும்பத்தையோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ அலோவ் பண்ண வேண்டாம். You are what called you are. தேவன் அழைத்தபடியே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்று சொன்னால், யார் என்று ஆண்டவர் உங்களை அழைத்தாரோ அதுதான் நீங்க. Whoever God called you as, that is who you are. இந்த உலகம் சொல்றது நீங்க இல்ல. Not what the world called you. உங்க friends சொல்றது நீங்க இல்ல. Not what the friends call you. உங்க parents உங்களுக்கு against சொல்றது நீங்க இல்ல. Not the things that parents call against you. ஆண்டவர் சொல்றது நீங்க தான் நீங்க. Whoever God called you as, that is who you are. Identity is very important. அடையாளமானது மிகவும் முக்கியம். ஒவ்வொருவருக்கும் அடையாளமானது மிகவும் முக்கியமா இருக்கிறது. Identity is very important for everyone. அடையாளத்தை அழிக்கத்தான் பிசாசு முயற்சி செய்கிறான். Satan is trying to destroy our identity. உங்களுடைய அடையாளத்தை, என்னுடைய அடையாளத்தை, நம்முடைய சபையினுடைய அடையாளத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய அடையாளத்தை அழிக்கத்தான் பிசாசு சுற்றித் திரிகின்றான். Satan is roaming to destroy our identity, our churches, yours, your family's identity. Don't allow in your life. அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க வேண்டாம். யாபேஸ் அதுக்கு என்ன செய்கிறார்? What does Jabez do? ஒரு எட்ஜ் வரைக்கும் முடியல யாபேஸால. ஒரு பாயிண்ட்க்கு அவருக்கு மேல முடியல. To a certain extent he could not do it. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். He calls out to God. ஓகே, soon முடிப்போம். ரைட். அருமையான தேவஜனமே, என்னுடைய சாட்சியை கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். Children of God, I want to share you my testimony. வடிவா கேளுங்க. Please listen carefully. யாபேஸ் ஸ்டோரியை சொல்லி தான் முடிப்போம். We'll share the story of Jabez and finish. அதுக்கு முதல்ல இந்த ஸ்டோரியை சொல்றேன். Before that, I'll share you my story.
எங்களுடைய நிறைய பேர் தெரியும், ஆனால் திரும்பவும் சொல்றேன். Many of you know, but I'll say this again. எங்களுடைய வீட்டில் 9 பேர், என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். For my parents, there's 9 of us. சரித்திரத்தை மாற்றக்கூடாது. We cannot change the history. சரித்திரத்தை மறக்கக்கூடாது. We cannot forget the நீங்கள் ஒவ்வொரு சரித்திரம். அதனால தான் நான் இந்த ஸ்டோரியை நான் சொல்றேன். Every one of you are a history. This is why I share. அருமையான தேவச்சனமே, நீங்க சேர்ச்சுக்கு வந்து ஒரு மெம்பரா இருந்துட்டு கைதட்டிட்டு போறதுக்கு நான் விரும்பல. Children of God, I don't want you to come to church, just clap hands and go. உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சரித்திரமாய் மாற்றுவது தான் எங்களுடைய ஆசை, விருப்பம். It's our desire to make every one of you into a history. நீங்கள் ஒவ்வொரு சரித்திரம். Every one of you, you are a history. உங்களோட சரித்திரத்தை நீங்க மறக்க கூடாது. And you must not forget that. நீ எப்படி வந்தீங்க, என்ன செய்றீங்க, என்ன செய்ய போறீங்கன்றதை நீங்க மறக்க கூடாது. How you came, what you're doing, what you're going to do, you must not forget. நான் வந்துட்டோம் போயிட்டோம்னு வாழக்கூடாது. You must not be I've come and gone. என்னத்தை நீங்க விட்டுட்டு போறீங்க உங்க பிள்ளைகளுக்கு? What are you going to leave behind for your children? நாங்கள் இல்லாமல் போன பிறகு என்னத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள்? After you have gone, what will your children's children say? நீங்கள் ஒவ்வொரு சரித்திரம். And every one of you, you are a history. என்னுடைய சரித்திரத்தை கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். I'd like to share you my history. எங்களுடைய வீட்டில் நான் 9வது பிள்ளை. I'm the 9th child. பிள்ளைகள் எல்லாம் மடிவா கேளுங்க, சின்னாங்கள் எல்லாம். Children, please listen carefully. ஓபி என்ன செய்றீங்க? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? Listen carefully, okay? எங்களுடைய வீட்டில் நான் 9வது பிள்ளை. I'm the 9th child in the house. நான் வயிற்றில் இருக்கும் பொழுது, என்னுடைய அம்மாவினுடைய வயிற்றில் இருக்கும்போது என்னுடைய அப்பா செத்து போறார். When I was in my mother's womb, my father passed away. நான் 7ஆம் மாசம் பிறக்கிறேன், எங்களுடைய அப்பா 4ஆம் மாசம் சாகுறார். I was born in the 7th month. My father passed away on the 4th month. இந்த டேட் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. There's a reason why I'm sharing these dates. ஊர்ல சொல்லுவாங்க, நம்முடைய கல்ச்சர்ல, In our culture, they say this. யாராவது பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும்போது அப்பா செத்தா தகப்பனை தின்னி என்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? And if any child, any father passes away before the child is born, they say he's a father தகப்பனை சாப்பிட்டான். eating the father. I'm the one eat my father. அப்படி சொல்லுவாங்க. என்ன நீ சொல்றேன், தகப்பனை தின்னி. இதுதான் பேர். விரும்பிய விரும்பாமலோ தகப்பனை தின்னினான். So this is how they have called me, father eater. அம்மா பெத்து என்னை வளர்த்துச்சு. My mother gave birth to me and brought me up. ஒரு தகப்பனை தின்னி என்ற பேரோட தான் வளர்ந்துருக்கிறேன். I've come up with this name, father eater. இந்த காலத்தில் இல்லாட்டி அந்த காலத்தில் எப்படி மைண்டுக்குள்ள இருந்திருக்கும், இவன் தகப்பனை தின்னுட்டான். If not maybe now, but in those days they had this in their mind. This one has eaten the father. ஆனால் அம்மா அதை அக்செப்ட் பண்ணல. But mother did not accept அம்மாட this. ஜெபம், அப்பா எல்லாம் வளர்றான், இவன் எப்படி வளர்ப்பன், இவன் எப்படி வருவான், அதான் அம்மாட கவலை. My mom's worry and prayer was, how can I bring this child up with no father? How will he be? அப்பா தான் பிரெட் வின்னர். My father was the breadwinner. அந்த காலத்தில் இப்போவும் சரி, அப்பா அம்மா மாத்திரம் தான் வேலை செய்வாங்க. Not just now, but in those days only fathers work. எங்களுடைய இன்கம் இல்லாமல் போயிட்டு. So we did not have an income. ஓகே, சொல்ல போனால் எங்களோட ப்ரொவைடர் இல்லை. If we were to say, we did not have a provider. அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்துச்சு. Somehow my mother struggled and brought us all up. நானும் வளர்றேன். I'm growing also. நாங்கள் ரட்சிக்கப்படுறோம். And we are being saved. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ரட்சிக்கப்பட்டேன். அம்மா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த சாட்சி உங்களுக்கு தெரியும். அம்மா பிசாசின் பிடியில் இருந்து ஏசப்பா சுகப்படுத்தி நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறுறோம். இந்துவாக இருந்தால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறுறோம். You know the testimony. My mom was demon possessed. She was set free. At a young age,
we become Christians. அம்மாவுடைய ஜெபம் எல்லாம் நான் எப்படி வாழுவேன், எப்படி என் எதிர்காலம் போகும், இதுதான் அம்மாவோட ஜெபம். My mother's prayer was, how can my future be and will be, and how am I going to survive? காலங்கள் கடந்து போகிறது. The times go. 23 இயர்ஸில் எனக்கு கல்யாணம் மேரி பண்ணி சேராவை மேரி பண்ணி நான் இங்கே வரேன். At the age of 23, being arranged marriage, and I come here. இதுக்கு இடையில நிறைய ஸ்டோரி இருக்கு. நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் ஸ்கிப் பண்ணி. There are many things in between, but I skip and come to the point. அம்மாவினுடைய ஜெபம் நான் பிலீவ் பண்றேன். இன்றைக்கும் பிலீவ் பண்ணுவேன், இன்றைக்கும் பிலீவ் பண்ணுவேன். அம்மாவினுடைய ஜெபம். This is what I believe. This is my mother's prayer. எனக்கு நல்ல ஒரு வைஃபா கொடுத்துச்சு. God has given me a good wife. இந்த இடத்துல வந்து இந்த நாட்டில் நான் வாழ்றேன், நல்லா வாழ்றேன். I'm doing well in this country. இயர்ஸ் தாண்டி தகப்பனை தின்னி become a breadwinner for my mom. After the years, I who was named father eater, I've become a breadwinner for my family. விளங்குதா உங்களுக்கு? Do you understand? இதுதான் ஆண்டவர் வேலை, இதுதான் சரித்திரம். This is the history and this is the work of God. அம்மா நான் எப்படி நல்லா இருப்பேன்னு அம்மா கவலைப்பட்டு எனக்கு ஜெபித்தது. My mother was worried about me, thinking how I will do in life. அம்மாவே எதிர்பார்க்க ஒரு லைஃப் ஆண்டவர் கொடுத்தார். But God has given me a life that my mother never expected. I never dreamed I will be here in UK. Never. UK தேசத்துல நான் வருவேன் என்று நான் ஒரு காலமுமே யோசிக்கவில்லை. Impossible. சாத்தியமில்லாத ஒரு ஆண்டவர் கொண்டு வந்தார். But God brought me here. அதான் சொல்றேன், அம்மாமாருடைய ஜெபம் பவர்ஃபுல்லானது. This is why I say mother's prayers are powerful. தாய்மார் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Mothers, pray for your children. Please, I beg you. Please pray for your children. Mothers, please pray for your children. Don't play. Don't play around. Pray for your children. தாய்மார் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்பா பிரெட் வின்னராக இருந்து எங்களோட குடும்பத்தை எப்படி அப்பா சாப்பாடு கொடுத்து காப்பாத்திச்சதோ அந்த நிலைமைக்கு ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார். Like how my father was a breadwinner to look after the family, God has brought me to that place. God changed my identity. ஆண்டவர் என்னுடைய அடையாளத்தை மாற்றினார். விளங்குதா? You understand? Once I was a destroyer for my dad. என் அப்பாவே அழிச்சவன் என்று சொல்லி பேர் இருந்த என்ன ஆண்டவர் என்னோட குடும்பத்தை என்னோட அம்மாவை காப்பாற்றுற ஒரு மனுஷனை மாத்துறார். I was named as a destroyer of my father, but now God has changed it all around and put me to look after my family and my mother. இன்றைக்கு வரைக்கும் எங்களோட அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். Till now I take care of my mother. என்றைக்கும் ஹெல்ப் பண்ண உயிரோடு இருக்கும் வரைக்கும். Until she's alive, I'll be helping her. என்னால் முடியுமான ஹெல்ப் எங்களுடைய சகோதரங்களுக்கு நான் செய்கிறேன். And I help my family and my relatives. God changed my identity. ஆண்டவர் என்னுடைய அடையாளத்தை மாற்றினார். ஆண்டவர் மாற்றுவார் உங்களுடைய அடையாளத்தை. God will change your identity. இந்த உலகம் உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம். The world can name you anything. ஆண்டவர் உங்களுடைய பேரை மாற்றுவார். But God will change your name. இன்னைக்கு ஒரு குறைவுள்ள மனுஷனா நீங்க இருக்கலாம். Maybe you're lacking. ஒரு நிறைவான மனுஷன் ஆண்டவர் மாற்றுவார். But God will turn you into a person of fulfillment. இந்த அம்மா அப்பாண்ட ஒரு பேர் இல்லாம உங்களுக்கு இருக்கலாம். Maybe you're without a name. அம்மா அப்பாண்ட ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நிலைமை, சிச்சுவேஷன் இல்லாம இருக்கலாம். Maybe you don't have that mother father situation. ஆண்டவர் உங்களை அம்மா அப்பாவை மாற்றுவார். God will make you into a father and mother. இன்னைக்கு நீங்க ஒரு நோயாளி என்ற பெயரோடு இருக்கலாம். Maybe you're with a name, a sick person. சுகவாளி என்று ஆண்டவர் மாற்றுவார். But God will turn you into a healthy person. ஒன்றுக்கு உதவாதவன் என்ற ஒரு பெயரோடு இருக்கலாம்.
Maybe you've got a name saying you're useless. எல்லாவற்றுக்கும் உதவுகிற ஒரு மனுஷன் ஆண்டவர் மாற்றுவார். But God will change your name into a helpful person. God will change your identity. ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, Not just that. எங்களுடைய அப்பா செத்த ஒரு நாள் ஏப்ரல் 18th of April. My father passed away on the 18th of April. 33 years passed. கடைசி புள்ள எனக்கு ஒரு மகன் ஆண்டவர் கொடுக்கிறார். So after the 33 years of my dad's passing, God gives me a boy child. Bobby was born on the same day, 18th of April. God just replaced one blessing that was lost. நாங்கள் சொல்லலாம் கோஇன்சிடென்டா நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். We can say this was a coincidence. எந்த டேயில் இந்த அப்பா செத்துச்சோ அதே டேயில் ஆண்டு எனக்கு ஒரு மகனை கொடுக்குறேன். On the same day that my father had passed away, God has replaced that in my life with my son being born on the same date. உலகம் சமுதாயம் சொன்னதின்படி ஒரு உயிர் போவதற்கு நான் காரணமாக இருந்தவன் என்று ஒரு பேர் வந்துச்சு. The society had given me a name that I was a reason for a life to be lost. ஆனால் ஒரு உயிரை கொண்டு வரதுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்தியிருக்கிறார். But God has used me to bring life to this earth. ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவார். God will change your identity. ஆண்டவர் மாற்றுவார். God will change your identity. ஆண்டவர் மாற்றுவார். God will change your identity. ஆண்டவர் மாற்றுவார் உங்களுடைய அடையாளத்தை. God will change your identity. சிலவோட காலங்கள் எடுக்கும். Maybe it will take time. It take time. God will change your identity. காலங்கள் எடுத்தாலும் கூட ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவார். இன்றைக்கு இந்த சமுதாயம் உங்களை குடும்பம் உங்களுக்கு என்னவும் சொல்லி இருக்கலாம். Maybe the society, your family has given you a name. I don't care. My God will change your identity. அதை பற்றி கவலை இல்லை, ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவார். ஜாபேசினுடைய அடையாளத்தை ஆண்டவர் மாற்றினார். God changed the identity of Jabez. இந்த தேசத்துக்கு நான் 2006 நான் வாரேன். Came to this country 2006. வந்து எங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறார்கள். Children are being born. இது எங்களுடைய சரித்திரம். நான் சொல்றது எங்களுடைய சரித்திரம். This is our history. எங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறார்கள். Children are being born. மிகாயா பிறக்கிற 2010, ஓபி 2013, மல்கி 2014. So our children are being born 2010, 2013 and 14. யங் பிள்ளைகள் நல்லா கவனிங்க. Young ones, please listen carefully. 2012 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். 2012 we give ourselves for ministry. 2012 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். 2012 we give ourselves for ministry. அதுக்கு முதல் 2006 2007 2006 and 2007 நாங்கள் ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தோம். we were going to a church. குட் பிலீவர், நல்ல
ஃபுல் ஃபிட் அனுப்பேன் சர்ச்சில். We were very good believers, full in the church. எல்லாம் செய்வோம், எல்லா வேலையும் செய்வோம், க்ளீன் பண்ணுவோம், சவுண்ட் செய்வோம், மியூசிக் செய்வோம், எல்லா சர்ச்சில் இருக்கிற எல்லாத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிருப்போம். We were involved in all kinds of ministry in the church, whether it's cleaning, worshipping, whatever it is. எவ்ரிதிங், டிரைவிங், மீடியா, எல்லாம். Driving and media, we were involved in everything. ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்போம். Both of us, we were together. ஆனால் எல்லாரும் என்னை பார்த்தது ஒரு கொமெடியனா, ஒரு ஃபனி மேனாக தான் பார்த்தவங்க. அஃப்கோர்ஸ் ஐ எம் ஃபனி, ஐ எம் காமெடி. And everybody saw me as a funny person, joking. ஓகே, நல்லா கவனிங்க பிள்ளைகள் எல்லாரும், பேரண்ட்ஸும் கவனிங்க. Parents and children, listen carefully. நான் ஜோக்கெல்லாம் அடிப்பேன், சிரிப்பேன். உங்களுக்கு தெரியும், நான் இப்போ ஜோக் அடிக்கிறேன்னா சிரிப்பேன். இதை விட முதல் இன்னும் ஜோக் அடிப்பேன். Before I was very funny. I joke around and just laugh. ஆனா எல்லாருமே, ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு ஃபனியான ஆள். My friends and my family, I was just a funny person. ட்ரிப் போனால் நாம் இருந்தால் தான், ட்ரிப்புக்கு என்னையே கூப்பிடுவாங்க, வந்தால் தான் ஃபனியாக இருக்கும், ஃபன்னாக இருக்குன்னு கூப்பிடுவாங்களே. ஏன்டா அவ்வளோ ஜோக் அடிச்சு எல்லாம் செய்வோம், பாட்டு பாடுவோம், ஆடுவேன், எல்லாம் செய்வோம். And for trips they just call me because when I'm there, then only it's fun. I sing, I dance. ஆனா இந்த உலகமே, சமுதாயமே ஒரு ஃபனியான ஒரு கொமெடியனா பார்க்கும்போது, When the whole world, my society saw me as a funny person, எல்லாருமே ஒரு கொமெடியன் என்னை பார்க்கும்போது, அந்த வைஃப் மட்டும் ஒரு ஷெப்பர்டா எனக்கு. when everybody saw me as a funny person, only my wife saw me as a shepherd. சேரா சொல்லுவா, எவ்ரிடே நீங்கள் ஒரு ஊழியக்காரன், நீங்கள் ஒரு மேய்ப்பனாக இருப்பீங்க, ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பீங்கன்னு சேரா எவ்ரிடே சொல்லுவா. I used to tell Pastor that he would be a shepherd, you're a prophet. She saw something different in me. வித்தியாசமான ஒன்றை கண்டேன். எல்லாருக்கும் நான் சொல்றேன், சபை பிள்ளைகளுக்கு, அம்மா அப்பா உங்களோட பிள்ளைகளை நல்லா கவனிங்க. Father, mother, parents, watch carefully at your children. அவங்களுக்கு என்ன இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். You need to find what is within them. Don't ignore your children. உங்க பிள்ளைகளை இக்னோர் பண்ண வேண்டாம். Husband wife, உங்க ஹஸ்பண்டுக்குள்ள என்ன இருக்குன்றதை கண்டுபிடிங்க. Wife, you must see what's inside your husband. Wife, உங்க ஹஸ்பண்டுக்குள்ள என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். Wife must find out what is in your husband. I don't care what other people say about me. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று கவலை இல்லை. It doesn't matter what world says about you. உங்களை குறித்து இந்த உலகம் என்ன சொல்லுகிறது என்று கவலை இல்லை. It's matter your spouse, your wife, your parents, your husband, what they are saying is the matter. உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்றுதான் விஷயம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 5 வருஷம் சேரா சொல்லுவா, கமல் நீங்க பாஸ்ரா, நீங்க ஷெப்பர்ட், ஆண்டருக்கு ஊழியம் செய்வீங்க. 5 வருஷம் சொல்லுவா. For 5 years I was repeating that he would be a pastor, he would be a shepherd. Change my identity.
இது என்னுடைய அடையாளத்தை மாற்றினது. எனக்கு தெரியும் ஆண்டவரை நான் விரும்புகிறேன், ஆண்டவரை லவ் பண்ணுறேன், மக்களை விரும்புகிறேன், ஏதாவது செய்யணும் எனக்கு தெரியும். ஆனால் எவ்ரி டே மை வாய்ஸ் ஸ்போக் டு மீ, யூ வில் பி a pastor, you will be a shepherd. எனக்கு தெரியும் ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் என்று. ஆனாலும் என்னுடைய மனைவி என்னை ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுவா என் மேலே. சும்மா கல்யாணம் கட்டினமா பிள்ளையில பெத்தமா போனமாண்டு இருக்கக்கூடாது. Can't be just like you are married and you have children. You are in God assignment. ஆண்டவருடைய வேலையிலே நீங்க இருக்கிறீர்கள். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் ஆண்டவர் வேலையில் இருக்கீங்க. சில்ட்ரன் சும்மா ஜோக் அடிச்சுட்டு விளையாடிட்டு போகலாம்னு யோசிக்காதீங்க. Children, don't think you can just play around and go. Know who you are. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கண்டுபிடிங்க. Find out. இந்த உலகம் நம்மளை இப்படித்தான் என்று சொல்லி ஸ்டாம்ப் பண்ணியிருக்கலாம். Maybe this world has stamped you like this. பேச தெரியாதவன், பாட தெரியாதவன், பழக தெரியாதவன், படிப்பறி இல்லாதவன் என்ன உங்களை நேம் பண்ணியிருக்கலாம். Maybe this world has named you as not able to speak, not able to sing. It doesn't matter what this world says. இந்த உலகம் என்ன சொல்லுவது என்று பரவாயில்லை. யாபேஸ் ஆண்டவர்ட்ட வந்து ஜெபம் பண்ணார். Jabez came to God and he prayed. யாபேஸ் 5 ஜெபத்தை செய்கிறார். நான் அதை சொல்லி முடிக்கிறேன். Jabez prays these 5 prayers. முதலாவது சொல்றார், Firstly he says, he cried out to the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். Why இஸ்ரவேலின் தேவன்? Why is it God of Israel? ஏன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி இந்த இடத்திலே யாபேஸ் சொல்லுகின்றார்? And why does Jabez say God of Israel? இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடு போராடினவர் என்று அர்த்தம். Israel means he battled with God. இஸ்ரேல் என்று சொன்னால் தேவனோடு போராடினவன். Israel means he wrestled with God. A single man become a nation. ஒரு மனிதன் ஒரு தேசமாய் மாறினான். அதுதான் இஸ்ரேல். That is Israel. யாக்கோப் என்கிற ஒரு தனி மனிதன் ஒரு தேசமாய் மாறினான் ஆண்டவரோடு போராடி ஜெபித்ததினாலே. And Jacob became a nation, Israel, because he was wrestling with God. அந்த தேவனை நோக்கி யாபேஸ் ஜெபிக்கின்றார். And Jabez calls out to this God. அவர் ஹிடன் ஒரு மெசேஜ் ஆண்டவருக்கு சொல்றார். யாபேஸ் சொல்லுகின்றார். And Jabez says a hidden message to God. ஆண்டவரே, நீங்க யாக்கோபை ஒரு தேசமாய் மாற்ற முடியும் என்று சொன்னால் என்னுடைய ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே என்று ஜாபேஸ் சொல்லுகின்றார். But Jabez is saying, God, if you can make Jacob into a nation, hear my prayer, he says. இன்று நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி கதற வேண்டும் தேவஜனமே. Dear children of God, you and me, we need to cry out. What is in your heart? Cry out to God. உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது அதை தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். Cry out to God of Israel. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. Stop everything what you do. Call out to God who is God of Israel. நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் நிறுத்தி விட்டு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். நெருக்கப்படுகிறீர்களா, கஷ்டப்படுகிறீர்களா, துன்பப்படுகிறீர்களா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. Are you being oppressed, crushed? Cry out to God. Don't underestimate the small prayer. ஒரு சிறிய ஜெபத்தை குறைவா யோசிக்க வேண்டாம். 15-second prayer changed Jabez's life. 15 செகண்ட் ஜெபமானது யாபேசுடைய வாழ்க்கையை மாற்றினது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, pray. Turn to the person, tap the person next to you and say, pray. 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 Prayer bring blessings. ஜெபமானது ஆசீர்வாதங்களை Prayer bring victory. ஜெபமானது ஜெயத்தை கொண்டு வரும். Prayer will enlarge your territory. ஜெபமானது உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கும். என்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ இன்றைக்கு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. No matter what sort of oppression you're in, pray. Young children learn to pray. சிறு பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். When you face the problem, don't run to your friends or other people. Run to God and pray to God. நீங்கள் பிரச்சனையை முகம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய நண்பர்களிடத்தில் ஓட வேண்டாம். தேவனிடத்தில் நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும்.
யாபேஸ் ஜெபிக்கிறார், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கதறுகின்றார். ஆண்டவரே, Jabez cries out to the God of Israel. என்னை ஆசீர்வதித்து bless me. He says, oh, you would bless me. ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. You need to ask God to bless you. ஆசீர்வாதம் என்று சொன்னா மெட்டீரியலிசம், பணத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லல. When it says blessing, it does not just mean money. ஆசீர்வாதம் என்று சொன்னா ஹீப்ரூல be happy. When we say blessing in Hebrew, that means being happy. ஆண்டவரே என்னை சந்தோஷமாக்குங்க என்று அவர் ஜெபிக்கிறார். He is praying, saying, God, make me happy. ஆண்டவரே என்னை சமாதானமாக்குங்கன்னு ஜெபிக்கிறார். He's saying, make me peace. அருமையான தேவஜனமே, இந்த உலகத்திலே இருக்கிற நம்பர் 1 blessing என்ன தெரியுமா? Do you know what the biggest, the number one blessing in this world? Living a peaceful life. சமாதானமான ஒரு ஜீவியம். எந்த தொல்லையும் இல்லாமல் வாழ்றது தான் உண்மையான ஆசீர்வாதம். Without any trouble, living peacefully, that is a பணம் blessing. இருந்தானே, 10 கார் இருந்தானே, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லைன்னா என்ன ஆசீர்வாதம்? No matter if you have money and many cars, but if you don't have peace, what's the use? ஆண்டவரே என்னை சந்தோஷமாக்குங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. Pray and ask God to make you happy. Make a list what will make you happy. Ask God, God, give me these things. ஒரு லிஸ்ட் போட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் எழுதி ஆண்டவருக்கு சொல்லுங்கள், இந்த காரியங்களை எனக்கு சந்தேங்க ஆண்டவரே. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. Ask God to bless you. இரண்டாவது விஷயத்துக்கு ஜெபிக்க, இதோட நாங்க முடிக்க போறோம். Second thing he prays. Enlarge my border, enlarge my territory. என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கு. எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே. God, enlarge my borders. தேவஜனமே, குறுகி குறுகி வாழ முடியாது. The children of God, we cannot be in இது border மட்டும், எல்லையை மட்டும் சொல்லல, நிலத்தை மட்டும் சொல்லல. It's not just talking about land borders. All about his life. Enlarge my territory. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் எல்லைகள் விஸ்தாரப்பட வேண்டும். சொந்தங்களை தாங்க ஆண்டவரே, பிள்ளைகளை தாங்க. ஜெபம் பண்ணுங்க, பிள்ளை இல்லாத பிள்ளை ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே give me a child. We need to ask God to bring families, bring relations, bring children. வீடு இல்லையா, ஜெபம் பண்ணுங்க, give me a house. ஆண்டவரே எனக்கு வீடு தாங்கலன்னு ஜெபிப்போம். Enlarge my territory. என்னுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கு. நெருக்கி நெருக்கி வாழ முடியாது. It's enough we living shrinking. ஒரு பெட்ரூம்ல வாழ்றீங்களா, கேளுங்க ஆண்டவரே 3 bedroom தாங்க. We're living in 1 bedroom, ask for 3 bedrooms. ஜெபம் பண்ணுங்க. Pray. Nothing wrong. அது தவறல்ல. நாலாவதா ஜெபிக்கிறார். The fourth one. Let your hand with me. உங்களுடைய கரம் என்னோட இருந்து. Let your hand be with me. ஆண்டவருடைய கரம் ஆண்டவருடைய வல்லமையை குறிப்பிடுகின்றது. The hand of God resembles the power of God. ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள வழங்கணும். Power of God has to be shown through us. யாபேஸ் சொல்றார், ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எனக்குள்ள வழங்கணும் ஆண்டவரே. Jabez says, God, your power has to come எனக்கு through கூடாக, me. என்னுடைய பிள்ளைகளுக்கு கூடாக, என்னுடைய சபை கூடாக, ஊழியத்துக்கு உங்களுடைய வல்லமை வழங்கணும் ஆண்டவரே. Through my family, through my ministry, through myself, God, through my children, your power has to be revealed. எழுந்திருந்து கடைசியாக அவர் ஜெபித்த ஜெபத்தை சொல்லி நாங்கள் முடிக்க போறோம். Let's all stand and let's repeat the last prayer that he says. அவர் சொல்லுகிறார், keep me from harm, I will be free from pain. தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டினார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு யாபேஸ் வேண்டியதனை ஆண்டவர் கொடுத்தார். The Bible says God granted what Jabez asked. ஹalleluya. நீங்க உண்மையா, ஜெனுவினா, விசுவாசத்தோட ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதை உங்களுக்கு தந்தருளுவார். If you ask and pray genuinely, having faith with the will of God, God will answer your prayer. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. Are you thinking I need to improve in my spiritual life? Pray. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்குதா? அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. Do you have any disturbance? Then pray for that. ஏதாவது பாவத்துல அடிமைத்தனத்துல ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. Are you struggling with sins or slavery? Pray for that. ஃபைனான்சியலி ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. Are you struggling financially? Then pray for that. வீட்டுக்காக ஜெபம் பண்றீங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீடு தேவையா? வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. If you need a house, then pray for that.
நிறைய காசு வேணுமா? ஆண்டவரே எனக்கு காசு வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. If you need money, then pray for that. Because he is my provider. ஏனென்றால் அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் He is சந்திக்கிறவர். my helper. அவர்தான் உதவி செய்கிறவர். ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எனக்குள்ள வெளிப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. Ask God, let your power be revealed. Hallelujah. ஒரு நிமிஷ ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். Single minute prayer will change your life. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. Oh, hallelujah. கண்களை மூடி இருப்பீங்களா? ஏழுமானாக்கள் உங்களோட கரங்களை மேலே தூக்குங்க. Lift up your hands. கரங்களை தூக்குற போது நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே ஐ சரண்டர். நான் சரண்டர் பண்ணுகிறேன் என்று சொல்லுவோம். கைகளை தூக்கும் பொழுது கையை தூக்குற போது நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு வேற நம்பிக்கை இல்லை. when you are lifting up your hands, you're saying, God, I don't have any other hope. கையை தூக்குற போது சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தேவை இருக்குப்பா. When you lift up your hands, you're saying, I have so much needs, God. இந்த கையை தூக்குற போது சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு வேற யாரும் இல்லை. When you lift up your hands, you're saying, God, I have no one. கரத்தை தூக்குற போது சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் ஒரே ஒரு வழி. When you lift up your hands, you're saying, God, you are the only way. கரங்களை தூக்கி இருக்கிற பொழுது ஜெபம் பண்ணுவோமா? You lift up your hands, shall we pray? மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, கந்துருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே. என்ன தேவை இருக்கோ அதை நினைச்சு பாடுங்க. Think about your needs when we are singing this. Whatever prayer request in your heart, think about it and pray this song. மனசுல இருக்க தேவைகளை நினைச்சு இந்த பாடலை பாடுங்க. விண்ணப்பத்தை என்ன தேவை இருக்கோ, வேலை வேணுமா, வீடு வேணுமா, பிள்ளைகள் வேணுமா, சுகம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சுகம் தருபவரே, சோஸ்திரம் இயேசையா. உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, one word. Oh, one word, Jesus. Tell me the one word. Everything will be possible. When you say, you will do it. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நினைச்சு பாடுங்க. Whatever needs in your life, think about the needs and sing this song. Say one word, Jesus. Everything will be done. Oh, Father God. Oh, Father Jesus. Bless our children. Enlarge our children territory. Oh, bless our children life, Father. Bless them, Father. Bless them. Give them whatever they need. Give them whatever they're lacking. Oh, bless our children, Father. Bless our church families, Father.
children, Father. Bless with their houses, bless with their works, bless with their finances. Bless everyone, Father. Bless them. Let them multiply. Let them enlarge their territory, Father. Oh, hallelujah. Oh, Jesus. அருமையான தேவஜனமே, விசுவாசி ஆண்டவர் அற்புதம் செய்வார். Children of God, believe and God will do a miracle. அற்புதம் செய்வார் ஆண்டவர். God will do a miracle. இந்த என்னென்ன தேவைகள் நீண்ட நாட்களா சந்திக்கப்படாம இருக்கோ, ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திப்பார். Those needs that been lacking for a long time, God will meet them. Pray to God. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணு. Jesus, hallelujah. Thank you, Father.